40 வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக ஆண்டவராகிய தேவன் அவனை தெரிந்து கொள்வதற்காக வருகிறார். முச்செடியிலே கர்த்தராகிய தேவன் அக்கினியிலே இருந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவனோடு பேசுகிறார். பேசும்போது அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, உன் பாதரட்சையை கலற்றி போடு, உன் பாதரட்சையை கலற்றி போடு என்கிற ஒரு கட்டளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசே அக்கினியின் மத்தியில இருந்து தரிசனம் தந்த இயேசுவோடு பேசுகிறான். வார்த்தையை கேட்கிறான். மாறி மாறி சம்பாஷணை பண்ணி ஆண்டவராகிய தேவன் மோசையோடு ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு அனுப்பி அவனை மகிமைப்படுத்தி அவனோடு இருப்பேன் வாக்கு தத்தம் கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வாக்கு தத்தம் கொடுத்தாலும், எந்த தரிசனத்தை பெற்றாலும், எந்த தீர்க்க தரிசன வரத்தை பெற்றாலும், இயேசுவை முகமுகமாய் தரிசித்தாலோ, இல்ல ஷேடை தரிசித்தாலோ, இல்ல ஆண்டவரோடு நேரே பேசினாலோ, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன். வாசிங்க 38வது வசனத்தை, 28வது வசனத்தை, 37, 28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை என்ன விரும்புகிறார்? நியாயத்தை விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமே. இது மோசையா இருந்தாலும் சரிதான், மோசே அப்பாவா இருந்தாலும் சரிதான், மோசைய பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன்.